வெல்கம் டு TechApps தமிழ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நான் இந்த iPhone 14 வாங்கி கிட்டத்தட்ட 9 மாதம் ஆச்சு. ஸோ இந்த ஃபோனுக்கான லாங் டேர்ம் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 9 மாதத்தில் இந்த iPhone 14ல் என்னென்ன விஷயங்கள் எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் நான் மைனஸ் அப்படின்னு நினைக்கிறேங்கிறத என்னோட கருத்துக்களை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் iPhone 14 வாங்க போனீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ பாசிட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா iPhone 14ஓட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் iPhone 14ல் நம்மளுக்கு போன வருஷம் iPhone 13ல் யூஸ் பண்ண சேம் ப்ராசஸர் A15 Bionic தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் iPhone 13ஓட கம்பேர் பண்ணும்போது 14ல் 2 சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கோர் GPU எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்குது அண்ட் 2 GB RAM வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க iPhone 14ல். ஸோ ரியல் வேர்ல்டில் நீங்கள் iPhone 13 14 கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் கிடையவே கிடையாதுங்க. சொல்லப்போனால் உங்களால் நோட்டீஸே பண்ண முடியாது. ரொம்ப மைன்யூட்டான பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். பட் என்னதான் இது போன வருஷம் வந்து பழைய சிப்செட்டாக இருந்தாலும் இன்னைக்கு தேர்ல இருக்கக்கூடிய Pixel 7 அண்ட் Samsung S23 இந்த ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது iPhone 14ஓட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த 9 மாதம் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸே சூப்பராக இருந்துச்சுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா ஹீட்டிங் இஷ்யூ. இப்போ ரீசெண்டாக நான் Pixel 6 Proலாம் ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் சாம்சங்கோட S21 FE எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ. எந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்தாலும் ஹீட்டிங் இஷ்யூ. பட் iPhone 14ல் ஹீட்டிங் இஷ்யூ சுத்தமாக இல்லைங்க. நான் இத்தனை நாள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு நாள் கூட ஓவர் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபோனில் காட்டினதே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு தெர்மோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் iPhone 14ஓட பெர்ஃபார்மன்ஸ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு 80,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த குறையும் சொல்ல முடியாது, சூப்பராக இருக்கு. அண்ட் இப்போ ரெண்டாவது பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப். பொதுவாக நீங்கள் பப்ளிக்கில் போயிட்டு ஐஃபோனோட பேட்டரி லைஃப்பை பற்றி கேட்டிங்கன்னா நல்லாவே இல்லை அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா iPhone 11 அது கீழே இருக்கக்கூடிய மாடல்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி லைஃப் ரொம்ப மோசமாக இருக்கும். பட் iPhone 14ல் பார்த்தீங்கன்னா பேட்டரி எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3227 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். பட் இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு நாள் ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சது. ஈவன் ஹெவியாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். மெயினாக இந்த சைஸில், அதாவது 6.1 inch இந்த ஃபோனோட சைஸ், இந்த சைஸில் இந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கிறது iPhone 14ல் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் வேற எந்த ஃபோன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டாலும், பிக்சலாக இருக்கட்டும், சாம்சங்காக இருக்கட்டும், இந்த சைஸில் வரக்கூடிய ஃபோனில் இந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ பேட்டரி எம்ஏஹெச் கம்மியாக இருந்தாலும் பேட்டரி லைஃப் ரொம்பவே பெட்டராக பண்ணியிருக்காங்க iPhone 14ல். அண்ட் குறிப்பாக இருக்கக்கூடிய இன்னொரு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா சார்ஜிங், ஃபாஸ்ட் சார்ஜிங் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. 0 to 50% உங்களால் 30 minutesல சார்ஜ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, பட் 30 minutes ஓகே. ஒரு கொஞ்ச நேரம் நம்ம சார்ஜ் பண்ணோம்னா 10% 20% நம்மளால ஏற்றிக்க முடியும். ஸோ இந்த 9 மாதம் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி லைஃப் நல்லா தாங்க இருந்துச்சு, எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன். இதை விட பெரிய ஃபோன், பேட்டரி எம்ஏஹெச் அதிகமாக இருக்க ஃபோன் நம்ம யூஸ் பண்ணும்போது கூட iPhone 14ஓட பேட்டரி லைஃப் நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் மூணாவது பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா கேமராஸ். ஸோ இந்த ஃபோனோட கேமரா செட்டப் 12+12 MP நம்மளுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு 12 மெகாபிக்சலுக்கான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கேமராலையுமே உங்களால் 4K 60 fps வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய பிளஸ். ஏன்னா நிறைய ஃபோன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 4K 60 சொல்லுவாங்க, பட் ஒரு லென்ஸ்ல மட்டும் தான் இருக்கும், இன்னொரு லென்ஸ்ல இருக்காது. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். அண்ட் iPhone 14ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா சினிமேட்டிக் மோட் 4Kல உங்களால் ஷூட் பண்ண முடியும். அண்ட் ஆக்ஷன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க ரொம்ப ஷேக் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க கிம்பல்ல வச்சு எடுத்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துன்னு ஓரளவுக்கு நல்லா தான் ஒர்க் ஆச்சு. பட் ஆக்ஷன் மோட் நீங்க ரொம்ப நம்பி வாங்க வேண்டாம், அதுல உங்களுக்கு டீடைல்ஸ்லாம் கண்டிப்பா கொஞ்சம் மிஸ் ஆகும். பட் இருந்தாலும் அந்த ஃபீச்சர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் மெயினாக ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி பக்காவாக இருக்கும். iPhone 14ஓட வீடியோ குவாலிட்டி வேற லெவலில் இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து iPhone 12ல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 480 வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 100-150 வீடியோ ஆச்சு நம்ம iPhone 14ல வந்து ஷூட் பண்ணியிருப்போம். ஸோ வீடியோ குவாலிட்டி எல்லாம் பக்காவாக இருக்கு. 9 மாசத்துல எனக்கு வேற லெவலில் இருந்துச்சு. மெயினாக நான் வீடியோக்காக தான் ஐஃபோன் வாங்கினேன். நான் ஒரு சில ஷார்ட் ஃபிலிம் கூட என்னோட ஐஃபோனில் ஷூட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பக்காவாக இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. மெயினாக HDR-ஓட அந்த பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு. அண்ட் இப்போ இமேஜ் குவாலிட்டி, அதாவது நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லையா, அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்க. ஏன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் நான் ரீசெண்டாக நிறைய ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்ப அது கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ பிக்சல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சாஃப்ட்வேரில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அதோட கலர் டெம்பரேச்சர், ஸ்கின் டோன் மெயினாக விஷயம். ஏன்னா ஐஃபோனில் ஸ்கின் டோன் கொஞ்சம் மோசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம யாரையாச்சும் ஃபோட்டோ எடுக்கிறோம்னா அவங்களோட ஸ்கின் எல்லாமே ரொம்ப டார்க்காக, ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக தெரியுது. பட் பிக்சல், சாம்சங் இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் ஸ்கின் டோன் நல்லா பண்ணுறாங்க. அண்ட் குறிப்பாக இதில் என்னதான் நல்ல சென்சார் கொடுத்துருந்தாலும்
இருந்தாலும் 12 மெகா பிக்சல் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க சாம்சங் பிக்சல்ல இருக்கக்கூடிய 48 மெகா பிக்சல் இல்ல 64 மெகா பிக்சல் சென்சாரோட கம்பேர் பண்றீங்கன்னா இந்த ஐபோன் 14ல எடுத்த போட்டோல அந்த அளவுக்கு டீடைல் இல்லங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கிற மத்த போன்ல இருக்கிற அளவுக்கு டீடைல் நம்ம போட்டோல எதிர்பார்க்க முடியாது. பட் வீடியோக்கு பக்காவா இருக்கு. அண்ட் இப்ப நாலாவது பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே. ஐபோன் 14ல ஒரு 6.1 இன்ச்சுக்கான சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. மினி எல்இடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் கலர் ரொம்ப அக்யூரேட்டா இருக்குங்க. ஒரு ஸ்மார்ட் போன்ல கலர் அக்யூரேட்டான உங்களுக்கு டிஸ்ப்ளே வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஐபோன் தான் சூஸ் பண்ணணும். வேற ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. அண்ட் ஆல்சோ இந்த டிஸ்ப்ளே ரொம்பவே ஷார்ப்பா கிறிஸ்பா அந்த கலர் எல்லாம் வைப்ரண்டா சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா பிரைட்னஸ் 1200 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. இன்டோர்ல நீங்க ஃபுல் பிரைட்னஸ் வச்சீங்கன்னா கண்ணு கெட்டு போயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் இருக்கு. சோ ஓவரால் ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே. பட் இதுல ஒரே ஒரு மைனஸ் இருக்கு. அதை நம்ம நெகட்டிவ்ஸ்ல பார்க்கலாம். அண்ட் ஓகே गाइस, இப்போ ஆறாவது பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ். சோ பொதுவாவே ஐபோனோட ஸ்பீக்கர்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஐபோன் 13ல இருந்து 14க்குமே பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பீக்கர்ல உங்களால கண்டிப்பா அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களால நோட் பண்ண முடியும். அந்த வகையில ஐபோன் 14ஓட அந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. இந்த ஸ்பீக்கர்ல இருந்து வரக்கூடிய சவுண்ட் அவுட்புட் சூப்பரா இருக்கு. நல்லா லவுடா இருக்கு, கிறிஸ்பா இருக்கு. அந்த ஆடியோ குவாலிட்டி வேற எந்த போன்லயும் உங்களுக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல கிடைக்காது. நீங்க சாம்சங் S20 அல்ட்ரா வாங்கினாலும் சரி, பிக்சலோட 7 ப்ரோ வாங்கினாலும் சரி, இந்த ஐபோன் 14ல கிடைக்கக்கூடிய ஸ்பீக்கர் குவாலிட்டி அளவுக்கு அது கண்டிப்பா இருக்காது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஆறாவது பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐபோன் 14க்கும் 13க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஐபோன் 13ஓட அதே கேஸை நீங்க 14லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐபோன் 13 ப்ரோ 13ஓட டெம்பர்லெஸ் நீங்க ஐபோன் 14ல யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதனாலேயே நீங்க ஐபோன் 14 வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸரிஸ் எல்லாம் ரொம்ப சீப்பான பிரைஸ்ல கிடைக்கும். ஒரு கேஸ் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா 100 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் ஐபோன்ஸ்க்கு கேஸ் அவைலபிளா இருக்கு. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எந்த பிரைஸ்ல தேவையோ அந்த பிரைஸ்ல ஆக்சஸரிஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஒரு சார்ஜர் வாங்க போனாலும் சரி, ஒரு டெம்பர்லெஸ் வாங்க போனாலும் சரி, கேஸ் வாங்க போனாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப சீப் பிரைஸ்ல ஐபோன் 14 கொடுக்குறாங்க. சோ நீங்க ஐபோன் 14 வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆக்சஸரிஸ் ஏகப்பட்டது இருக்கு. அதுக்கு நம்ம தனி வீடியோ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மேல ஐ கார்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. மேக்ஸ் சேஃப் அக்சஸரிஸ்ல ஏகப்பட்டது இருக்கு. சீப்பான பிரைஸ்லயே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஓகே गाइस, இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரு போன்ல பாசிட்டிவ் அப்படின்னு இருக்குன்னா நெகட்டிவ் அப்படிங்கிறதும் கண்டிப்பா இருக்கும். அந்த விதத்தில் ஐபோன் 14ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி. நிறைய பேர் கேட்பீங்க, என்ன ப்ரோ பில்ட் குவாலிட்டி ஐபோன்ல எப்பயுமே சூப்பராக இருக்கும்னு சொல்லுவீங்களே, நீங்களே போயிட்டு பில்ட் குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலாக நான் சொல்றதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட ஐபோன் 14ல பின் பக்கத்தில் அந்த கேமரா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் எல்லாமே போறதை நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு நான் கேமரா லென்ஸ் ப்ரொடெக்டர் என்னால் போட முடியாது. போட்டேன்னா எனக்கு கேமராவோட கிளாரிட்டி கொஞ்சம் குறைஞ்சிடும். ஸோ இது ஐபோன் 14ல மட்டும் கிடையாது, ஐபோன் 12 13 இந்த மாதிரி எல்லா ஐபோன்ஸ்லையுமே 12க்கு அப்புறம் வந்து எல்லா ஐபோன்லையுமே இருக்கக்கூடிய ஒரு மெயின் பிரச்சனை இது. சோ என்னதான் ஆப்பிள் அலுமினியத்துல ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டி கொடுத்தாலும் இந்த பெயிண்ட் சிப்பிங் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஐபோன் 12ல இருந்தே நமக்கு இருந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஐபோன் 14 வாங்க போறீங்க பிளான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைட் கலரை சூஸ் பண்ணுங்க. டார்க் கலரை சூஸ் பண்ணிடாதீங்க. குறிப்பா சொல்லணும்னா ரெட் இல்லாட்டி டார்க் ப்ளூ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலர்ஸை கண்டிப்பா சூஸ் பண்ணாதீங்க. ஒயிட் இல்லாட்டி லைட் ஷேட்ஸ் இருக்கக்கூடிய கலரை சூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சிப்பிங் ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் 13 மினி யூஸ் பண்ணேன், அதுல எனக்கு பெயிண்ட் சிப்பிங் ப்ராப்ளம் இல்ல. பட் என்னோட பிரதர் ஒரு ஐபோன் 12ல இந்த சேம் பிரச்சனை இருக்கு. அது ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர். சோ டார்க் கலர் நீங்க போறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ பில்ட் குவாலிட்டியில இது மட்டும் தாங்க பிரச்சனை. மத்தபடி ஒரு சில இடங்கள்ல நான் போனை கீழே போட்டேன், ஒண்ணுமே ஆகல, பக்காவா இருந்துச்சு. அண்ட் ஓகே गाइस, இப்போ ரெண்டாவது நெகட்டிவ் பாத்தீங்கன்னா இந்த போனோட ரெஃப்ரெஷ் ரேட். டிஸ்ப்ளேல ஒரே ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஐபோன் 14ல நமக்கு 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்டுல எங்கெங்கேயோ போயிட்டாங்க, 144 ஹெர்ட்ஸ் 160 ஹெர்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. பட் ஸ்டில் 2022ல 60 ஹெர்ட்ஸ் டிஸ்ப்ளே கொடுத்தது கண்டிப்பா ஒரு மைனஸா தான் நான் சொல்லுவேன். என்னதான் iOS-ஓட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஸ்மூத்தா இருந்தாலும் யூஸ் பண்றதுக்கு சூப்பரா இருந்தாலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சாலும் மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன் 120 ஹெர்ட்ஸ் இருக்கிறது யூஸ் பண்ணிட்டு ஐபோன் 14க்கு வரும்போது என்னால் கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியுது நம்ம ஃபோன் 60 ஹெர்ட்ஸ்லாம் ரன் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அட்லீஸ்ட் 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம், பெட்டரா இருந்திருக்கும். பார்ப்போம் நெக்ஸ்ட் ஐபோன் 15ல மேபி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் ஓகே गाइस, இப்போ ஃபைனலி மூணாவது நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா லைட்டிங் போர்ட். ஸோ எல்லாருமே இதை சொல்லுவாங்க, எனக்கு டைப் சி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் டைப் சி கேட்கறதுக்கான ஒரு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்னிங் போர்ட் இருந்தாலும் அதுக்கு நான் தனியாக கேபிள்லாம் எடுத்துட்டு போறேனே வச்சுக்கோங்க. நான் சப்போஸ் இந்த ஃபோனை பேக்கப் பண்ண போறேன், இல்லை ஒரு ஃபைலை வயர் மூலமா காப்பி பண்ண போறேன் அப்படின்னா இந்த லைட்னிங் போர்ட்டோட ஸ்பீடு ரொம்ப கம்மியா இருக்குங்க. 2.0 தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக நீங்க வயர்ல கனெக்ட் பண்ணி ஐபோன்லேருந்து மேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க, இல்லை ஐபோன்லேருந்து விண்டோஸுக்கு பேக்கப் பண்றீங்க அப்படின்னா டைம் ரொம்பவே அதிகமாக எடுத்துக்குது. ஸோ அதனால கண்டிப்பாக USB-C கொடுத்துருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அதே மாதிரி USB-C எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்கும், சார்ஜ் போடுறதுலாம் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். லைட்னிங் கொடுத்துருக்கறனால இதுக்குன்னு ஒரு கேபிளை வந்து நம்ம கேரி பண்ணிட்டு எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு எங்க போனாலும். இது ஒரு மைனஸா நான் சொல்லுவேன். மற்றபடி ஐபோன் 14ல மைனஸ்னு சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்லைங்க. பிரைஸ் ஒரு மைனஸா நான் சொல்லுவேன். லான்ச் பண்ணப்ப 80,000 ரூபாய் ரொம்ப அதிகம். ஐபோன் 13க்கும் 14க்கும் பெரிய டிஃபரன்ஸும் இல்ல. பட் இருந்தாலும் இன்னைக்கு தெரியல இருக்கக்கூடிய பிரைஸ் உங்களுக்கு ஐபோன் 13 14 ஒரே பிரைஸுக்கு தான் கிடைக்குது ஆல்மோஸ்ட். இப்போ கரண்ட்ல உங்களுக்கு ஃபிளிப்கார்ட்ல 70,000 சேல் பண்றாங்க. பேக் ஆஃபர்லாம் போட்டீங்கன்னா ஒரு 65,000 உங்களால ஐபோன் 14 வாங்கிக்க முடியும். ஸோ நீங்க இன்கேஸ்ல ஐபோன் 14 வாங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணி ஃபிளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் சேல்ல வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா
பிக் பில்லியன் சேலில் நான் கேரண்டி பண்ணுறேன் ஐஃபோன் 14 வந்து 50,000 சேல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி 50,000 உங்களுக்கு ஐஃபோன் 14 கிடைச்சதுன்னா இதை விட பெஸ்ட் டீல் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு இப்போ அவசரமாக ஒரு ஃபோன் தேவைப்படுது, அவசரமாக எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஐஃபோன் 14 நீங்கள் ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் 65,000 அப்படிங்கிறது உங்களோட அர்ஜென்ட் நீட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். 65,000 அப்படிங்கிறதுமே ஒரு நல்ல ப்ரைஸ் தான். அண்ட் ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அண்ட் ஓகே கேஸ், மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.